நமக்கான பணம் 2152 கோடி ரூபாய் என்னுடைய பள்ளி கல்வித்துறைக்கு வர வேண்டிய பணம். இது என்ன அன்பில் மகேஷ் பொய்யாமலுக்கு தனிப்பட்ட முறையில் வர வேண்டிய பணமா, இல்லை திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கட்சிக்கு வர வேண்டிய பணமா? ஏறத்தாழ 43 லட்சம் மாணவ சமுதாயத்துடைய எதிர்காலம் அடங்கி இருக்கின்ற பணம். ஏறத்தாழ 32,000க்கும் மேற்பட்டிருக்கின்ற ஆசிரியர்கள், ஆசிரியர் இல்லாத பணியாளர்களுடைய சம்பளம் அடங்கி இருக்கின்ற பணம். பணம் மத்திய அரசாங்கத்தோட பணம் இல்லை. நாம் கொடுக்குற வரி பணத்தில் அவன் நமக்கு திருப்பி வழங்க வேண்டிய பணம். ஆனால் அந்த பணத்துக்கு என்ன சொல்கிறாங்க? ஏன் நீ இந்தி மொழியை படிச்சுக்கிட்டா என்ன, இந்தி மொழியை படிக்கிறது எழுதி கூட அரை நேரத்தில் அவன் பணத்தை தரேன் என்று இன்றைக்கு பிளாக்மெயில் ஜனதா பார்ட்டியாக இந்த பிஜேபி மாறிக்கொண்டிருக்கின்றது. நாங்கள் வன்மையாக கண்டிக்க வேண்டும், மக்களிடம் எடுத்து சொல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டோம். அதனால தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தன்னுடைய பிறந்தநாளை பொதுநல கூட்டமாக, நீங்கள் பொதுநல திட்டங்களுக்காக கூட்டமாக நடத்தினாலும் சரி, அல்லது விளையாட்டு போட்டிகள் நடத்தினாலும் சரி, ஆனால் இந்த முறை உங்களுடைய பொதுக்கூட்டங்களிலே நீங்கள் நம்முடைய பொதுமக்களுக்கு எடுத்து வைக்கின்ற அந்த வேண்டுகோள், அந்த விழிப்புணர்வு என்பது நம்முடைய உயிர் பிரச்சனையாக இருக்கின்ற மொழி பிரச்சனையை பற்றி எடுத்து சொல்லுங்கள், நம்முடைய உரிமை பிரச்சனையாக இருக்கின்ற மறுசீரமைப்பை பற்றி எடுத்து சொல்லுங்கள் என்று ஒரு தலைவன் சொல்லுகிறார் என்று சொன்னால் அது நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினை தவிர்த்து வேறு எந்த தலைவரும் நீங்கள் பார்க்க முடியும். இன்றைக்கு ஆதங்கத்தோடு சட்டமன்ற உறுப்பினர் எடுத்து சொன்னாரே, இந்திய படித்தா என்ன. இதே திருச்சியில் ஒரு மாவட்ட மாநாடு ஒன்று நடந்தது. 1966 அந்த மாநாட்டில் ஒரு இளைஞனுக்கு ஒரு இரங்கல் தீர்மானம் எழுதப்பட்டது. அந்த இளைஞனுடைய பெயர் சத்தியமங்கலம் முத்து. அந்த சத்தியமங்கலம் முத்து என்பவர் சத்தியமங்கலம் வட்டாரத்தில் இருக்கின்ற குமாரபாளையம் என்ற பகுதியில் பிறந்த அந்த இளைஞன் ஒரு லாரி ஒர்க் ஷாப்பில் வேலை பார்க்கின்ற ஒரு இளைஞன் தான். 1965 இந்த இந்தி திணிப்புக்கின்ற ஆங்காங்கே பார்த்தீங்கன்னா அந்த மொழிப்போர் அங்கங்கே தீப்பத்தி பறிவை கொண்டிருந்தது. சில இளைஞர்கள் நஞ்சுண்டு மாண்டு போனார்கள். சில இளைஞர்கள் தங்களுடைய உடலை தீக்கிரையாகி அங்கே இறந்து போனார்கள். உலகத்தில் நீங்கள் எந்த நாட்டோட வரலாறு எடுத்துக்கொண்டாலும் சரி, தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஒரு மொழிக்காக தங்களுடைய இன்னுரை நீத்த அந்த வரலாறு உண்டு என்று சொன்னால் அது தமிழ்நாடு நம்முடைய மாநிலத்துக்கு தான். இது அவங்களுக்கு தெரியாது. இப்படி இது போன்ற அந்த சத்தியமங்கலம் முத்துக்கான ஒரு இரங்கல் தீர்மானத்தை மாவட்ட மாநாடு நடந்தது என்று சொன்னால் அதே ஆண்டு 1966 மதுரையில் நடந்த மாநில மாநாட்டில் கிட்டத்தட்ட அந்த பந்தலுக்கே அந்த சத்தியமங்கலம் முத்துடைய பெயரை வைத்து பார்த்தோம் நம்முடைய இயக்கம். இப்படி மொழிப்போருக்கென்று பல தியாகங்களை செய்த ஒரு தமிழ்நாட்டில் இந்தியை திணிக்க பார்க்கிறார்கள். அதற்காக தான் இன்றைக்கு நாங்கள் வன்மையாக கண்டித்து கொண்டிருக்கின்றோம். ஒய் பிரிவை பற்றி நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் சொன்னார். ஒய் பிரிவு கொடுங்க, நாங்கள் வேணான்னு சொல்லலை. ஆனால் ஒய் பிரிவு என்பது யார் யாருக்கெல்லாம் தருகிறார் என்று இங்கே ஒரு பட்டியலையே இட்டு காமிச்சார். இந்த ஒய் பிரிவு நாங்கள் ஏன் இதற்காக நீங்கள் வழங்க வேண்டுமா ஒய் என்று அவர் கேட்டார் அல்லவா. அந்த ஒய் பிரிவு என்று வரும்பொழுது ஒரு வருஷத்திற்கு அந்த பாதுகாப்புக்காக மட்டும் கிட்டத்தட்ட 5 கோடி ரூபாய் செலவு செய்யப்படுகிறது. அப்போ இன்றைக்கு தமிழ்நாட்டில் எத்தனை பேர் வந்தாலும் சரி, ஏன் சனாதனத்தை எதிர்த்து அன்றைக்கு குரல் கொடுத்த நம்முடைய மாண்புக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஒரு வார்த்தையை சொல்லிட்டாருங்கிறதுக்காக உதயநிதி ஸ்டாலினுடைய தலையை எடுப்பதற்கு நாங்கள் 10 கோடி ரூபாய் தருகிறேன் என்று யாரும் பேசினான். ஆனால் தான் அவங்களுடைய தாத்தா ஸ்டைலில் சொன்னார், ஏன் 10 கோடி ஒரு 10 ரூபாய்க்கு சீப்பு வாங்கி கூடிய என் தலையை நானே சீவிக்கிறேன் என்று அன்னைக்கு அவர் எடுத்து சொன்னார். அப்போ என்ன சொன்னாங்க, உடனடியாக நம்மளுடைய மாநில அரசு அவருக்கு கூடுதலாக பாதுகாப்பு தர வேண்டும், கூடுதலாக ஒரு காவல்துறையை நாம் வழங்க வேண்டும் என்று சொல்லும்போது அவர் சொன்னார், எனக்கு இளைஞனி தம்பியும் என்னுடைய பொதுமக்களுமே போது, இந்த பாதுகாப்பை தவிர்த்து என் மேலே எவனும் கை வைக்க முடியாது என்று சொன்னார். அது வீரத்தின் அழகு. அது ஆனால் இன்றைக்கு ஆளாளுக்கு இது ஒரு ஃபேஷன் மாதிரி ஆயிடுச்சு. இந்த ஒய் பிரிவு போலீஸ் 4 பேர் இப்படி வர்றது போகிறதெல்லாம் இன்னைக்கு ஒரு ஃபேஷன் மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் அதற்கென்று 5 கோடி ரூபாய் ஒவ்வொருவருக்கும் அது செலவிட செய்கிறது என்று சொன்னால் யாருடைய பணம்? இதுவும் நம்மளுடைய பணம் என்பதற்காக சொல்கிறேன். அதே போன்று இங்கே அவர் பெருமையோடு எடுத்து சொன்னார், ஏறத்தாழ 1,15,00,000 குடும்பத்திற்கு நாங்கள் மாதம் 1000 ரூபாய் கலைஞர் உரிமை தொகை என்ற விதத்தில் நாங்கள் வழங்கி கொண்டிருக்கின்றோம். அதற்கென்று இந்த நிதிநிலை அறிக்கையிலே 13,887 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, யார் யாரெல்லாம் விண்ணப்பித்து கிடைக்காமல் இருக்கின்றதோ அவர்களுக்கும் வருங்காலத்தில் அது கிடைத்துவிடும் என்று 2 நாட்களுக்கு முன்பு சட்டமன்றத்தில் சொன்னவர் யார் தெரியுமா? இந்த துறையை கண்காணிக்கக்கூடிய மாண்பு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். ஒரு சட்டமன்றத்தை எழுந்து நின்று சொல்றதுங்கிறது ஒரு மக்கள் மன்றத்தில் பேசுற மாதிரி கிடையாது. ஒரு சட்டமன்றத்தில் எழுந்து நின்று ஒரு அமைச்சர் ஒரு வாக்குறுதியை தருகிறார் சொன்னால் அது ப்ராமிஸ் மாதிரி, அது அவை குறிப்பில் ஏறிவிடும். அதை நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் உரிமை குழு அவர்கள் மீது பாயும். ஆனால் பிச்சாண்டி எனக்கு தான் நல்லா தெரியும். ஆக அப்படிப்பட்ட நம்முடைய துணை முதலமைச்சர் எழுந்து நின்று சொல்லுகிறார் என்று சொல்வது மிக விரைவாக யார் யாருக்கெல்லாம் கிடைக்கலையோ அவர்களுக்கும் அது சேர்த்து கிடைக்கும் என்று நாம சொல்றோம். ஆக இதில் அதிகமாக இன்னைக்கு அவர் சொன்னது போல நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் ரொம்ப அழகாக எடுத்து சொன்னார்கள். 1% இன்னைக்கு பெண்கள் மீது ஒரு அசையா சொத்து நீங்க வாங்க போறீங்க அப்படின்னா
அதற்கான அந்த வரி என்று வரும்பொழுது 1% உங்களுக்கு தள்ளுபடி செய்கிறார் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர். பெண்கள் மீது அசையா சொத்து வாங்க போறீங்களா, பெண்கள் மீதே அது பதிவு செய்ய போறீங்களா, கவலைப்படாதீங்க, உங்களுக்கு 1% நான் தள்ளுபடி தருகிறேன் என்று முதலமைச்சர் இன்னைக்கு சொல்றாரு. ஆனால் இன்னைக்கு ஒன்றியத்திற்கு என்ன பண்ணியிருக்காங்க, இன்னைக்கு கூட நம்முடைய தமிழ்நாட்டு வந்து அதை கண்டித்து இருக்கிறார் ஒன்றிய அரசு. என்ன பண்றாங்க, ஏடிஎம்ல போய் நீங்க ஒரு மாதத்திற்கு 5 முறைக்கு மேல நீங்க பணம் எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்க அக்கௌண்ட்ல இருந்து 23 ரூபாய் பிடிச்சிக்கிறேங்கிறான். அதுக்குதான் தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்லி இது அநியாய கொள்ளையாக இருக்கின்றது. கிராம பகுதியை சார்ந்திருக்கின்ற எங்களுடைய தாய்மார்களெல்லாம் உழைப்பதற்கு ஊதியமாக 100 நாள் வேலை திட்டத்துக்கு எங்களுக்கு நீங்க பணம் கொடுங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட அந்த திட்டத்துக்கான நிதி மட்டும் 4034 கோடியை தராமல் நிறுத்திட்டு அதிகப்படியாக ஏடிஎம் போய் பயன்பெறுது யாருன்னு பார்த்தீங்கன்னா மாதம் 1000 ரூபாய் வாங்குற நம்முடைய தாய்மார்கள். எங்களுக்கு முதலமைச்சர் மெசேஜ் அனுப்பிச்சிடறாரோ இல்லையா, மாசம் உங்களுக்கு 15ஆம் தேதி ஆனால் உங்க போன்ல மெசேஜ் இருந்தது உங்களுக்கு 1000 ரூபாய் வந்துருச்சு அப்படின்னு. ஆக அப்படிப்பட்ட தாய்மார்கள் ஏடிஎம்ல போய் எடுக்கிற பணம் 5 முறைக்கு மேல எடுத்துட்டீங்கன்னா உங்க அக்கௌண்ட்ல இருந்து 23 ரூபாய் பிடிக்கிறதுங்கிறது ஒரு பகல் கொள்ளையாக இருக்கிறது என்று இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அதை கண்டித்து இருக்கிறார். இப்படி உங்களுக்கு வாரி வாரி ஒரு பக்கம் மாநில அரசு வழங்கி கொண்டிருக்கு என்று சொன்னா இந்த ஏதேதோ திட்டத்தை மனசுல வச்சுக்கிட்டு உங்ககிட்ட இருந்து பணத்தை புடுங்குற வேலையை தான் இன்னைக்கு ஒன்றிய அரசு செய்து கொண்டிருக்கு. அதை தான் இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினர் இன்னைக்கு ஆதங்கத்தோடு எடுத்து சொன்னார். ஆக இதற்கெல்லாம் ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று சொன்னால் இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இன்னைக்கு உறுதிமொழி எல்லாம் எடுத்துக்கிட்டோம் இல்லையா, தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும்லாம் சொல்றோம் பார்த்தீங்கன்னா, அது ஏன் போராட வேண்டும், அது ஏன் வெல்ல வேண்டும் என்பதை விளக்கமாக சொல்வதற்காக தான் இங்கே நம்முடைய துணை சபாநாயகர் அண்ணன் கு பிச்சாண்டி அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றார். ஆக அந்த விதத்தில் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டுக்கு ஒரு அரணாக இருக்கக்கூடிய மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருடைய பிறந்த நாளைத்தான் தமிழ்நாடு முழுவதும் பட்டி தொட்டியெல்லாம் இன்னைக்கு நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அந்த விதத்தில் நம்முடைய அரசாங்கம் செய்கின்ற திட்டத்தை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இந்த அரசாங்கம் என்பதே நம்முடைய மகளிருக்கான ஒரு அரசாங்கம் என்று சொன்னால் அது சார்ந்து என்னென்ன திட்டம்லாம் நாம் இன்னைக்கு செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை நம்முடைய துணை சபாநாயகரிடம் எடுத்து சொல்வார். ஆக வருகை தந்திருக்கின்ற தாய்மார்கள் 2026 நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் கரத்தை நீங்கள் வலுப்படுத்துங்கள். உழைப்பது நாமாக இருப்போம், உதிப்பது உதயசூரியனாக இருக்கட்டும் என்று சொல்லி இந்த நல்ல நிகழ்வு ஏற்பாடு செய்திருக்கின்ற மாநகர கழகத்திற்கும் பகுதி கழகத்திற்கும் மாவட்ட கழகத்துடைய செயலாளர் என்ற முறையில் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.